சொல்லுங்க. மாடு என்ன பேருண்ணே? மாட்டோட பேர் பாகுபலினே. மாட்டோட ஓனர் பேர் அவுக்கிறது வந்து ஆண்டார் கொட்டாரம் ஜோதி, மதுரை மாடு தானே. பாகுபலின்னு பேர் வச்சிருக்கீங்க, அதுக்கு தக்கபடி பிரம்மாண்டமா தரமா பண்ணும்னே, பாகுபலி மாதிரி பண்ணும்னே. மாடு நல்லா பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கு, நிறைய வாடியில் அவுத்துருக்கோம், நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு எத்தனை வருஷமா அந்த மாடு இறங்கிருக்கு? என்னென்ன வாடியில் இறங்கிருக்கு? இப்போ ஒரு 3 வருஷமானே. அலங்காநல்லூர், கட்டிக்குளம், கள்ளக்குடி, திருச்சி மாவட்டம் இந்த மாதிரி வாடியில் அவுத்துட்டு இருக்கோம். நல்லா பண்ணி எங்களுக்கு பிரைஸ் வாங்கி நல்லா நேம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது என்ன ரகமான மாடுன்னு? இது வந்து உம்பளாச்சேரிண்ணே. உம்பளாச்சேரி. உம்பளச்சேரி மாட்டுக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுக்குறீங்க? பயிற்சின்றது வந்து நாங்கள் பெரும்பாலும் கொடுக்கலண்ணே. இது மாட்டு கூட தான் மேய்து, எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக எதுவும் பயிற்சி தரல. மாட்டில் மேயும் ஜல்லிக்கட்டு மட்டும் வரும், கலந்துக்கிட்டு மற்ற டைம் மாட்டிலே கொண்டு போய் நாங்கள் விட்டுருவோம். அந்த மாதிரி பார்த்தாக்கல ஜல்லிக்கட்டு காலையா மாறி வெறி கொண்டு ஆடும்ண்ணே, நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி பயிற்சியே கொடுக்காட்டி களத்துக்கு வந்தாலும் நல்லா நின்று அதோட மாட்டில் நிற்கிறா குணம் வந்து ஆக்ரோஷமா அந்த மாதிரி மாறிடுது வந்து மாட்டிலே நிற்கிறதுனால. உம்பளாச்சேரி வந்து விவசாயத்துக்கு நல்ல ஏற்ற மாடு, உங்களுக்கு அதிகம் வண்டி வச்ச பாரம் இழுக்கிறது அந்த மாதிரி பண்றது. ஜல்லிக்கட்டுலையும் இப்போ நல்லா நேம் எடுத்து நல்லா நிறைய மாடு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நம்ம இல்ல பண்ணி வந்துட்டு இருக்கு, ஒரு சில மாடுகள் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம மாடு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கனால நல்லா கொஞ்சம் நேம்ல இருக்கு. பண்ணலாம். இதுவுமே பாத்தீங்களா, இது மூக்கநாயகர் இன்னும் போறல மாட்டுக்கு வந்து இன்னும் வந்து மூக்கநாயகர் எல்லா மாட்டையும் பார்த்துட்டு மூக்கநாயகர் பூரியா வரும். ஆனா இதுக்கு மூக்கநாயகர் பூராம இவ்வளவு கொண்டு வந்துகிட்டு இருக்கும். அது ஒரு குழந்தை மாதிரி வந்துகிட்டு இருக்கு கூட, எந்த ஒரு அடாவடி பண்றது வைக்கிறது எதுவுமே பண்ணல, நல்ல முறையில் கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாரம்பரியமா மாடு வளர்க்குற தலைமுறை இல்ல தலைமுறை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். மதுரை ஆண்டார் கொட்டாரம் ஜோதினா நம்ம ஏரியாவில் தெரியாத ஆள் கிடையாது. இப்போ இந்த மாடு மாதிரி எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க? இருக்குண்ணே, இதோட ஒரு 5 காலம் இருக்கு நம்ம கிட்ட. இன்னைக்கு எப்படி விளையாடும், என்னென்ன மாதிரி? கண்டிப்பா நீங்க அடுத்து பேட்டி எடுப்பீங்க, அந்த மாதிரி நம்ம மாடு விளையாடும். எல்லா வாடியும் விளையாண்டுட்டு இருக்கு. 5 வாடி அவுத்திருக்கும், 5 வாடிலுமே நல்ல தரமா விளையாண்டுருக்கு, நல்ல பிரைஸ் வாங்கிடுது. இது சுத்து மாடுன்னு சொல்றாங்க. சுத்து மாடுனா வந்து களத்துல நின்று சுத்தி விளையாடுறதா சுத்து மாடுன்னு சொல்லுவாங்க. போக்கு மாடுன்ற அவுத்து விட்டு சரக்குன்னு போயிடுறத போக்கு மாடுன்னு சொல்லுவோம். நம்ம மாடு சுத்து மாடு நின்று களத்துல நின்று சுத்தி விளையாடும், வீரர் நல்லா பாயும். நம்ம இதுவரை என்னென்ன ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க? சைக்கிள், பீரோ இந்த மாதிரிலாம் வாங்கிருக்கேன், நல்ல பிரைஸ் வாங்கியிருக்கேன். மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க மாட்டோட? பசங்க நிறைய பேர் வந்திருக்கோம், எல்லாம் வெளியில இருக்காங்க. ஒரு 30 பேர்கிட்ட வந்திருக்கோம். இப்போ மாட்டு கூட ஒரு 4 பேருன்றதுனால 4 பேர்